அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தொடர்ந்து 9 வாரம் இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க. அது என்ன வழிபாடு, அந்த வழிபாட்டை நம்ம எப்படி கடைப்பிடித்து செய்ய வேணும், அந்த வழிபாட்டை செஞ்சால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க வேணும் விரும்பினாலும் சரிங்க, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க. 9 வாரங்கள் தொடர்ந்து இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் சொந்த வீடு வாங்க வேணுங்கிற கனவுக்கு தானாகவே வழி பிறக்கணும்னு சொல்லலாங்க. அதோடு நில சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க. செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகவும் சொல்லலாங்க. செவ்வாய் கிரகத்துக்கு உரிய கடவுள் முருகப்பெருமான் ஆவாருங்க. முருகப்பெருமானை வழிபடுவதற்கு 3 விசேஷ தினங்கள் இருக்குதுன்னு சொல்லலாங்க. அந்த நாளில் முருகப்பெருமானை நம்ம வழிபட்டோம்னா முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அது என்ன நாட்கள்னு பார்த்தோம்னா, வார வழிபாடு செய்வதற்கு செவ்வாய்க்கிழமை நாள் ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுதுங்க. அன்றைய நாளில் நம்ம முருக வழிபாடு செஞ்சோம்னா அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க. அதே போல் நட்சத்திர வழிபாடுங்க. நட்சத்திரம்னா கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம வழிபாடு செஞ்சோம்னா முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க. அதை தவிர திதி வழிபாடுனா சஷ்டி திதி அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்தோம்னா பல விதமான நன்மைகள் கிடைக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவதற்கு செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த விசேஷ தீபமேற்றி முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லலாங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானுக்கு நம்ம வெற்றிலை தீப வழிபாடு செய்வதனால எண்ணற்ற பலன்கள் கிடைக்குன்னு சொல்லலாங்க. நினைத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடி வருங்க. அதே போல் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றுவதால் நில பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து நன்மைகள் நடக்குன்னு சொல்லலாங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க. செவ்வாய்க்கு பூமிக்காரன் மங்களக்காரகன் என்ற பெயர்கள் இருக்குதுன்னு சொல்லலாங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபட்டுட்டு வருவதனால நிலம் வாங்குவது, நிலம் விற்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுன்னு சொல்லலாங்க. அதே போல் புதிய வீடு வாங்க வேணும்னு ஆசைப்பட்டு இருந்தாலும் சரிங்க, அது விரைவில் நிறைவேறும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே இடத்துல கூட நீங்கள் புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகுங்க. உங்களுடைய ஆசையும் நிறைவேறுங்க. இந்த வழிபாடு செய்வதற்கு முன்னாடி முதல்ல முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருந்தாலும் சரிங்க, இல்லைன்னா அவருடைய விக்கிரகம் இருந்தாலும் சரிங்க, ஏதாவது ஒன்றை எடுத்துக்க வேணுங்க. அதற்கு பிறகு அதனை சுத்தமாக தொடச்சிக்க வேணுங்க. அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து கொள்ள வேணுங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த படத்திற்கு வாசனை நிறைந்த மலர்களை அலங்கரிக்க வேணுங்க. இந்த பூஜையை கிழக்கு திசை மற்றும் வடக்கு திசை பார்த்தபடி செய்வது ரொம்பவே நல்லதுங்க. காம்புடன் இருக்கக்கூடிய 6 வெத்தலைகளை முதல்ல எடுத்துக்க வேணுங்க. அந்த வெத்தலை பார்த்தீங்கன்னா அழுகவோ அல்லது கிழிஞ்சிருக்கவோ கூடாதுங்க. வெற்றியில் இருக்கக்கூடிய காம்புகளை கிள்ளி தனியாக எடுத்து வைத்து கொள்ள வேணுங்க. அதற்கு பிறகு வெற்றிலையின் நுனியில் குங்குமம் பொட்டு வைக்க வேணுங்க. அதோட மஞ்சளும் வைக்க வேணுங்க. அதுக்கப்புறமா ஒரு தாம்பூல தட்டில் 6 வெத்திலையை விசிறி வடிவத்தில் பரப்பி வச்சுக்க வேணுங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கை எடுத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதை வெற்றிலைகள் மீது நடுவில் வைக்க வேணுங்க. அதுக்கப்புறமா அகல் விளக்கில் எடுத்து வைத்த வெற்றிலை காம்புகளை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபத்தை ஏற்ற வேணுங்க. இப்படி தீபம் ஏற்றி மனதில் உங்களுக்கு தேவையானதை வேண்டிக் கொண்டீங்கன்னா முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுகோளை ஏற்று உங்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றி வைப்பார்னு சொல்லலாங்க. இப்படி அகல் விளக்குக்குள்ள வெற்றிலை காம்புகளை போட்டு தீபம் ஏற்றுவதால் அதிலிருந்து வரக்கூடிய நறுமணம் பார்த்தீங்கன்னா வெற்றிலையின் மீது இருக்கக்கூடிய அகல் விளக்கின் சூட்டினால வெற்றிலையில் இருந்து வரக்கூடிய நறுமணமும் வீடு முழுவதும் நிறைந்திருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நறுமணத்தின் மகிமையால் முருகப்பெருமான் மனம் மகிழ்ந்து உங்களுடைய வேண்டுதலை விரைவில் நிறைவேற்றி வைப்பார்னு சொல்லலாங்க. இந்த வெற்றிலை தீப வழிபாட்டினை தொடர்ந்து 9 வாரங்கள் செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறுங்க. முருகப்பெருமானுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்குங்க. வெற்றிலை தீப வழிபாடு என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த வழிபாட்டு முறைகளில் ஒன்றாகவும் சொல்லலாங்க.
வெற்றியில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நினைத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடி வருங்க. பொதுவாக முருகப்பெருமானுடைய கோவில்களில் மற்றும் வீடுகளில் செய்யப்படும் வழிபாட்டு முறைன்னு சொல்லலாங்க. இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி முருகப்பெருமான வழிபடுவதால் மனதில் ஒரு அமைதி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி உண்டாகணும் சொல்லலாங்க. அதே போல் இது வரைக்குமே இருந்து வந்த கஷ்டங்கள் மற்றும் துயரங்கள் அனைத்துமே நீங்கி வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும்னு சொல்லலாங்க. நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வாங்க வேணுங்கிற ஆசை இருக்குங்க. அவங்க இந்த வழிபாட்டு முறையை தொடர்ந்து 9 வாரம் செஞ்சுட்டு வாங்க. ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்குங்க. நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கணும்னு சொல்லலாங்க. அதே போல் நிலம் மற்றும் சொத்து பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த வழிபாட்டு முறையை செஞ்சு பாருங்க. முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க. அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கணும் சொல்லலாங்க. முருகப்பெருமானுக்கு உடைய வெற்றிலை தீப வழிபாடு செய்யும் போது வெற்றிலை பார்த்தீங்கன்னா சுத்தமான வெற்றிலையாக இருக்க வேணுங்க. அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்ற வேணுங்க. தீபத்தை ஏற்றி முருகப்பெருமான மனதார வணங்க வேணுங்க. வெற்றிலையோட காம்பில் பார்த்திங்கன்னா பார்வதி தேவியும் வெற்றிலையோட நுனி பகுதியில் லக்ஷ்மியும் குடியிருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. அதே போல் நடுவில் சரஸ்வதியும் வாசம் செய்கிறாங்கிறது ஐதீகமாகுங்க. நம்ம எடுக்கக்கூடிய வெற்றிலையோட நுனி பகுதி பார்த்திங்கன்னா அழுவாமலோ அல்லது சேதாரமாகாமலோ இருக்க வேணுங்க. சுத்தமான வெற்றிலையை முழு வெற்றிலையாக எடுத்துக்கொள்ள வேணுங்க. நெய் தீபம், எலுமிச்சை தீபம் போன்ற தீபங்களை ஏற்றுவது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த வெற்றிலை தீபத்தை தொடர்ந்து 9 வாரங்கள் நீங்கள் ஏற்றி முருகப்பெருமான மனதார வேண்டிக் கொள்ளுங்க. நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நடக்குங்க. இந்த வெற்றிலை தீப வழிபாட்டை முருகப்பெருமானுக்கு உரிய, அதாவது செவ்வாய்க்கிழமை நாளில், சஷ்டி திதியில் மற்றும் கிருத்திகை நட்சத்திர நாளில் ஏற்றி முருகப்பெருமான மனதார நினைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. அதே போல் மகாலட்சுமியை மனதில் நினைத்து கொண்டு வெற்றிலை தீபம் ஏற்றினீங்கன்னா கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், இது வரைக்குமே நிலுவையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடணும் சொல்லலாங்க. இந்த வழிபாட்டு முறை மிகவும் எளிமையான வழிபாட்டு முறைன்னு சொல்லலாங்க. இந்த வழிபாடு செய்வதற்கு வெற்றிலையும் அகல் விளக்கு மட்டுமே போதுங்க. இந்த வழிபாட்டு முறையை தொடர்ந்து 9 வாரம் செஞ்சுட்டு வந்தோம்னா, முருகப்பெருமான வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்ம நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறுங்க. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியை வழிபடும் போது பண பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து செல்வம் பெருகணும் சொல்லலாம். வெற்றிலை பார்த்தீங்கன்னா புராண காலங்களை எல்லாமே தாண்டி தற்போது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு புனித பொருளாகவும் சொல்லலாங்க. எல்லா செடிகளிலும் பார்த்தீங்கன்னா மொட்டாகி, பூவாகி, காயாகி, பழமாகி மீண்டும் அதிலிருந்து விதை கிடைக்குங்க. ஆனால் வெற்றிலை மட்டும் ஒரே ஒரு உருவம் எடுத்து அது கடவுளையே வந்து சேருதுன்னு சொல்லலாங்க. வெற்றிலை மற்றும் பாக்கு மகாவிஷ்ணு மற்றும் பார்வதி தேவியின் மறு உருவம்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பு வாய்ந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி வழிபடுவது வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. வெற்றிலையில் தீபம் ஏற்றுவது என்பது ஒரு வழிபாட்டு முறையாகுங்க. அதே போல் வெற்றிலையில் நிறைய மருத்துவ குணங்கள் நிரம்பி இருக்குதுன்னு சொல்லலாங்க. வெற்றிலை சாற்றை வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை தீர்ந்து விடுங்க. வெற்றிலையை மென்று சாப்பிட்டு விழுங்குவதால் செரிமான பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுன்னு சொல்லலாங்க. அதே போல் வெற்றிலையை சூடான எண்ணெயில் கலந்து மார்பில் தடவினீங்கன்னா சுவாச பிரச்சனைகளுக்கு நிவாரணமாக இருக்குதுங்க. சளி மற்றும் இரும்பலை குணப்படுத்துவதில் வெற்றிலை முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க. வலி நிவாரணியாகவும் பயன்படுதுங்க. மற்றும் காயங்கள், ஆறாத புண் மீது வெற்றிலையை போட்டிங்கன்னா அது சீக்கிரமாக ஆறிவிடணும் சொல்லலாங்க. வெற்றிலை பார்த்தீங்கன்னா ஆன்டிசெப்டிக் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளதுன்னு சொல்லலாங்க. இது பாக்டீரியா தொற்றுக்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டதுன்னு சொல்லலாங்க. அதே போல் சருமத்தில் ஏற்படக்கூடிய அரிப்பு, அலர்ஜி போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்துவதில் வெற்றிலை முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க. அதே போல் வெற்றிலை பார்த்தீங்கன்னா இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுதுங்க. இருந்தாலும் நெஞ்செரிச்சல், நெஞ்சு சளி போன்ற பிரச்சனைகளுக்கு சிறந்த நிவாரணியாகவும் பயன்படுதுங்க. வெற்றிலையில் இருக்கக்கூடிய சில கலவைகள் பார்த்தீங்கன்னா மனதை அமைதிப்படுத்தணும் சொல்லலாங்க. வெற்றிலை மற்றும் பாக்கு தமிழர்களுடைய கலாச்சாரத்தில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க. திருமண விழாக்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் வெற்றிலை பாக்கு கொடுப்பது நம்முடைய பாரம்பரிய மரபாகவும் சொல்லப்படுதுங்க. வெற்றிலை இல்லாத எந்த ஒரு விசேஷமும் இருப்பதில்லைங்க. எல்லா விசேஷத்துலையுமே வெற்றிலை பாக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க. வெற்றிலையை வெறும் வயிற்றுல சாப்பிடலாங்க. இது ஆயுர்வேத மருத்துவத்தில் வெற்றிலை முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க. அதே போல் வெற்றிலையை வெறும் வயிற்றுல சாப்பிடுவதால் பல நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லலாங்க. வெறும் வயிற்றுல வெற்றிலை சாப்பிடுவதால் செரிமான பிரச்சனைகள்
நோய்களிலிருந்து விடுபட முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் போக்குவதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. வெறும் வயிற்றுல வெற்றிலையை மென்று சாப்பிடுவதால் நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.